தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் திமுக விட்டு கொடுக்காது. ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த 6 சீட்டில் கண்டிப்பாக 4 டிஎம்கேக்கு போயிடும், 2 தான் ஏடிஎம்கே. என்டிஏன்னா அன்புமணிக்கா பிரேமலதா உட்கான்றதான் கொஸ்டின். ஒன்று கண்டிப்பாக ஏடிஎம்கே போட்டி போடும். அன்புமணி அக்காமடேட் பண்ணிட்டாங்க, அவருக்கு கொடுக்கலன்னா அவர் கூட்டணியில் இருப்பாரான்ற கொஸ்டின் வருது. அதிக அழுத்தம் எனக்கு தெரிஞ்ச அதிமுக. இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில், அசம்பிளி டைமில் ராஜ்யசபா வருது இன்னும் நெருக்கடி முற்றும் இந்த கூட்டணி கட்சிகள். தமிழ்நாட்டிலேருந்து டிடிவி ராஜ்யசபா வேணும்னு கேட்க மாட்டார், கண்டிப்பாக அவர் பிரச்சனை பண்ண மாட்டார். மைனாரிட்டி கொடுத்து ஆகணும்னு நிர்பந்தம்லாம் இந்த எலெக்ஷனில் ராஜ்யசபா எலெக்ஷன் கிடையாது. பிஜேபியில் வந்து முஸ்லீம்ஸ் யாருக்குமே வந்து லோக்சபா ரெப்ரசன்டேஷன் இல்லை, மந்திரி இல்லைன்னா அது மற்ற கட்சிகளும் மெல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அல்லது 1-2 கொடுத்துட்டு அப்படியே அதை மற்றவங்களுக்கு அல்வா கொடுத்து அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டாங்க. கூடுதல் சீட்டுக்கான பேரமாக அது பார்க்கப்பட்டது. 25 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கூட இல்லைன்னு ஸ்டாலின் சொன்னது வந்து காங்கிரஸ் திமுக உள்ளே வைத்து அழிக்கிறது என்ற கருத்தை வலுப்படுத்தியது. கடந்த 4.5 ஆண்டுகளாக உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸ், விசிகா, தோழமை கட்சிகள் எல்லாவற்றையும் உள்ளே வைத்து திமுக அழித்தது. குறிப்பாக காங்கிரஸை பெரிய அளவில் அழித்தது. தேசிய அளவில் மோடி காங்கிரஸ் அழிக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் காங்கிரஸை அழித்து கொண்டிருக்கிறார். சிம்பல் மட்டும்தான் உதயசூரியன் இல்லையே தவிர மற்றபடி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. காங்கிரஸ் என்பது திமுகவோட தொங்கு சதையா கொத்தடிமையாக மாறி ஆண்டுகள் பல ஆகின்றன. திருச்சி சிவா, கனிமொழி என் சோமு, என்ஆர் இளங்கோ அவர்கள், தம்பிதுரை, ஜி.கே. வாசன் இவங்களோட பதவி காலம்லாம் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி முடியுது. இவங்க யாரெல்லாம் திருப்பி எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? கூட்டணிக்கு போகுமோ இந்த வாட்டி? லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நாராயணர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வருகை மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மளுடன் இருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், மாநிலங்களவை தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. திருச்சி சிவா, அதுக்கப்புறமா கனிமொழி என் சோமு, என்ஆர் இளங்கோ அவர்கள், தம்பிதுரை, ஜி.கே. வாசன் இவங்களோட பதவி காலம்லாம் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி முடியுது. இவங்க யாரெல்லாம் திருப்பி எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? கூட்டணிக்கு போகுமோ இந்த வாட்டி? இல்லை, இந்த தடவை வந்து கேண்டிடேட்ஸை பற்றிலாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது உள்ள வெளியே மங்காத்தா கேம். பட் இந்த எலெக்ஷன் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய சீட் ஷேரிங் அழுத்தம் தான் இதில் நம்ம பேச வேண்டியது. இது எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வந்ததுன்னா இது நிலைமை வேறு. அப்போ எம்எல்ஏ கம்போசிஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த 6 சீட்டில் கண்டிப்பாக 4 டிஎம்கேக்கு போயிடும், 2 தான் ஏடிஎம்கேக்கு உங்களுக்கு. இப்போ அந்த 2 ஏடிஎம்கேனா அந்த கூட்டணி கட்சிகள் இப்போ தேமுதிக வலியுறுத்துது, அன்புமணி வலியுறுத்துறாரு, யாருக்கு அவர் கொடுக்க போகிறாருன்னு நம்ம பார்க்கணும். அது ஒரு முக்கியமானது. ஏற்கனவே தேமுதிகவுக்கு அடுத்த வருஷம் 2 போன வருஷம் சொன்னாங்க. இந்த தடவை அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க முழுக்க ராஜ்யசபா சீட்டு தான் 2 தரப்புலையும் கேட்குறாங்க. அப்போ 2 பேரில் வந்து யார் அவங்கள அக்காமடேட் பண்ண போகிறாங்கன்னு இருக்குது. ராஜ்யசபா யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் அவங்க போவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அன்புமணிக்கா என்டிஏன்னா அன்புமணிக்கா பிரேமலதா உட்கான்றதான் கொஸ்டின். ஒன்று கண்டிப்பாக ஏடிஎம்கே போட்டி போடும். அப்படி இல்லை 2மே ஏடிஎம்கே போட்டு 28 வரும்போது கொடுக்குறோன்னு கூட அவங்க ப்ராமிஸ் பண்ணலாம். நமக்கு 27 சாரி. இப்போ அது என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியல. இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில், அசம்பிளி டைமில் ராஜ்யசபா வருது இன்னும் நெருக்கடி முற்றும் இந்த கூட்டணி கட்சிகள். இது வந்து திமுகவில் வந்து அவங்க 4 சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. சிதம்பரத்துக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அது அடுத்த வருஷம் தான், இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. 27 தான் சிதம்பரத்தோட மகாராஷ்டிராலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார், அந்த பதவிக்காலம் அவருக்கு முடியுது. அதனால் இந்த தடவை 4 சீட்டுமே திமுக போட்டிருந்தான் எனக்கு தோணுது. அவங்க தேமுதிக கொடுப்பாங்களான்றது எனக்கு டவுட்டு தான். ஆகவே அப்படி பார்க்கும்போது நெருக்கடி அதிமுக தான். அந்த பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷனுக்கு 1 மாதம் முன்னால் ராஜ்யசபா எலெக்ஷன் வரதுன்றது கண்டிப்பாக நெருக்கடி இவர்களுக்கு தான் அதிகம். யாருக்குன்னா அதிமுக தான் நெருக்கடி. ஒரு சீட்டை அவர் போட்டி போடணும் ஏடிஎம்கே, மிச்சம் ஒன்றை வந்து யாருக்குன்றது கேள்வி வருது. 2யும் கூட்டணி கட்சி கொடுக்க முடியாது. டிடிவியும் கேட்டுட்டு இருந்தார், டிடிவி கேட்டிருந்தார். டிடிவிக்கு இந்த தடவை இங்கே பிரச்சனை கிடையாது. அவர் அதை சொல்லி தான் கூட்டின்னு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து டிடிவி ராஜ்யசபா வேணும்னு கேட்க மாட்டார், கண்டிப்பாக அவர் பிரச்சனை பண்ண மாட்டார். அவர் வேறு ஏதாவது ஸ்டேட்லேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இங்கே கிடையாது கண்டிப்பாக அவருக்கு. ஆகவே இது அதிக அழுத்தம் எனக்கு தெரிஞ்ச அதிமுக தான். ஏன்னா ஏடிஎம்கேவா அன்புமணி அக்காமடேட் பண்ணிட்டாங்க, அவருக்கு கொடுக்கலன்னா அவர் கூட்டணியில் இருப்பாரான்ற கொஸ்டின் வருது. தேமுதிகவோட அவங்க என்ன லெவலில் பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னு தெரியாது. தேமுதிக யாரோட போகுதுன்னு தேமுதிகவே தெரியாது இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில். யார் அவங்க கேட்குறத கொடுக்குறாங்களோ அங்கே தான் அவங்க போகிறாங்க. தொண்டர்கள் சொன்னவங்கள கிட்ட தான் கூட்டணி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அது வழக்கமாக எல்லாரும் கொடுக்குற டைலாக், அந்த டைலாக தான் அவங்கள விடுறாங்க. விருப்பமனுக்கு ஆஃபீஸை திறந்தால் வெறிச்சோடி கடந்தது பார்த்துருப்பீங்க. ஆகவே இந்த சூழ்நிலையில் வந்து இந்த மார்ச் 16 வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தல் 2 கட்சிகளுக்குமே ஒரு நெருக்கடி தான். கூடுதல் நெருக்கடி அதிமுகவுக்கு. ஓகே சார். ஆனால் இப்போ தேர்தல் நெருங்கி வரப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் சார்ந்த விஷயங்களை பிரச்சனை வந்து நிற்கல. இப்போ 4 சீட்டு திமுக இருக்குது அப்படின்னா கூட்டணி கட்சி கொடுப்பாங்களா, இல்லை ஓன் கேண்டிடேட் போடுவாங்களா, போடுற கேண்டிடேட்டில் சிறுபான்மை இருப்பாங்களா இல்லைன்ற கேள்வியில் வந்து நிற்கணும்.
இது ராஜ்யசபா இல்லையா? ராஜ்யசபாவில் மைனாரிட்டிலாம் பார்க்க மாட்டாங்க, அசம்பிளியில் தான் அது உங்களுக்கு. அங்கே அந்த இது கிடையாது. ஏற்கனவே சல்மாக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க அவங்க அந்த திமுக. அதனால் மைனாரிட்டி கொடுத்தே ஆகணும்னு நிர்பந்தம்லாம் இந்த எலெக்ஷனில், ராஜ்யசபா எலெக்ஷனில் கிடையாது. அசம்பிளியில் வேணால் கொடுக்கலாம், அதுவே எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா மைனாரிட்டிஸோட ரெப்ரசன்டேஷன் எல்லா கட்சிகளிலுமே பீப்புள்ஸ் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய லோக்சபா மற்றும் அசம்பிளிஸில் குறைஞ்சிக்கிட்டே வருது, மேக்ஸிமம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பிஜேபியோட பொலிட்டிக்கல் அஜெண்டா ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வைக்கிற செயல் திட்டம் தான் இன்றைக்கி வந்து எல்லா கட்சிகளுக்குமான ஒரு முன்னேற்றி ஏறணுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு ரோல் மாடலாக மாறிப்போச்சு. பிஜேபியில் வந்து முஸ்லீம்ஸ் யாருக்குமே வந்து லோக்சபா ரெப்ரசன்டேஷன் இல்லை, மந்திரி இல்லைன்னா அது மற்ற கட்சிகளும் மெல்ல மெல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அல்லது 1-2 கொடுத்துட்டு அப்படியே அதை மற்றவங்களுக்கு அல்வா கொடுத்துருது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த ராஜ்யசபா வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் வர்றது இந்த கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி. அதனால தான் ஒரு தியரி என்னென்னா, இது அவுட் கோயிங் ஹவுஸ், 3 மாதம் பொறுத்து இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. மே மாதம் நடத்திட்டு போய் எலெக்ஷன் வந்தோன்னா அது ஜூனில், மே மாதம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடும், எல்லோரும் பதவி ஏற்றுருவாங்க. மார்ச்சில் நடத்த வேண்டியதை ஏன் ஜூனில் நடத்தக்கூடாதுன்றது அது பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். எலெக்ஷன் கமிஷன் மோடி சொல்கிறது தான் கேட்கும். அதோட நம்பகத்தன்மை இழந்தது எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. பட் எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. டெஃபினட்டாக வந்து அது அவங்களுக்கான கால்குலேஷன்ஸ் வேறு, எலெக்ஷன் கமிஷனோட கால்குலேஷன். பார்ட்டிஸ் தயாராகணும். நிச்சயமாக இது சீட் ஷேரிங்கில் அதிமுக திமுக 2 பேருக்கும் நெருடலை, நெருக்கடியை கூட ஏற்படுத்தும். திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு இழுபறி நிலையில் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷனை வந்து பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்ன? அதுதாங்க, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டாங்க. கூடுதல் சீட்டுக்கான பேரமாக அது பார்க்கப்பட்டது. 25 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கூட இல்லைன்னு ஸ்டாலின் சொன்னது வந்து காங்கிரஸ் திமுக உள்ளே வைத்து அழிக்கிறது என்ற கருத்தை வலுப்படுத்தியது. கடந்த 4.5 ஆண்டுகளாக உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸ், விசிகா, தோழமை கட்சிகள் எல்லாவற்றையும் உள்ளே வைத்து திமுக அழித்தது. குறிப்பாக காங்கிரஸை பெரிய அளவில் அழித்தது. தேசிய அளவில் மோடி காங்கிரஸ் அழிக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் காங்கிரஸ் அழித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் காங்கிரஸ் தொண்டனுடைய கருத்தாக இருக்கிறது. காங்கிரஸோட அந்த ஃபங்க்ஷனல் ஸ்பேஸுக்கான அந்த இடம் என்பது வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்குது. அவர்களுடைய இடம் வந்து சுருங்கி கொண்டே இருக்குது காங்கிரஸுக்கான இடம். திமுகவை 100% அண்டி இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டு விட்டது. சிம்பல் மட்டும்தான் உதயசூரியன் இல்லையே தவிர மற்றபடி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. காங்கிரஸ் என்பது திமுகவோட தொங்கு சதையாக, கொத்தடிமையாக மாறி ஆண்டுகள் பல ஆகின்றன. குறிப்பாக 21க்கு பிறகு ஒரு திமுகவோட இன்னொரு அணியாகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள். அது வந்து ஓரளவு தொண்டர்களை வந்து உங்களுக்கு காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இதை வெளிப்படுத்துறதுக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு உள்நோக்கம் இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அவர் கிளப்பிய பிரச்சனைகள் நியாயமானவை. அதிகாரம் இல்லாமல் நீங்கள் ஒரு கட்சியோட எப்படிங்க இருக்க முடியும்? 22 வருஷமாக 8 எலெக்ஷன், 4 லோக்சபா எலெக்ஷன், 4 அசம்பிளி எலெக்ஷன் ஒன்றா இருந்திருக்காங்க. திமுக என்பது காங்கிரஸோடு சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்றது எந்த விதத்தில் நியாயம்? கேட்குறதும் தப்பு இல்லை, கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் தப்பு இல்லை. திஸ் இஸ் பாலிடிக்ஸ். ஆனால் ஏதோ காங்கிரஸ் தான் தப்பு பண்ணிடுச்சு, காங்கிரஸ் தான் வில்லன்ற துணியில் வந்து இப்போ சமூக வலைதளங்களில், தொலைக்காட்சிகளில் பேசக்கூடிய நண்பர்கள் பேசுவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் வேசிக்காலிருந்து ஆதவஜனம் வெளியேறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அத்தனை சீட்டு வேணும், துணை முதல்வர் பதவி வேணுன்ற விஷயம் கேட்டிருந்தார். வன்னியரசும் ஏறக்குறைய அதே மாதிரி விஷயங்கள் வந்து முன்னே வச்சுருந்தார். கம்யூனிஸ்ட் மட்டும் தான் கேட்காம இருந்துச்சு. இப்போ கொடுக்குறதுல என்ன பிரச்சனை திமுகன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? நல்ல கேள்வி. தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் திமுக விட்டு கொடுக்காது. ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ராகுல் காந்திக்கு திமுக மீது இருக்க கோபம், உண்மையான கோபத்துக்கு காரணம் அது ரொம்ப நியாயமான கோபம். ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளில் பார்லிமெண்ட், அசம்பிளி மாதிரி சீட் ஷேரிங் நடந்தது. ஆனால் கையெழுத்து போடலை, ஓரல் அக்ரிமெண்ட்டு. கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பாக காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் பல இடங்களில் வந்து திமுகவினர் இண்டிபெண்ட்டாக போட்டி போட்டு ஜெயித்தாங்க. அப்புறம் விசிகா, காங்கிரஸ் தொண்டர்கள் போய் ஸ்டாலினிட முறையிட்ட பிறகு ஸ்டாலின் அந்த வெற்றி பெற்றவர்களை அழைத்து எச்சரிக்கை கொடுத்தார், ஒழுங்காக மறுநாள் காலையில் போல் ரிசைன் பண்ணுங்க. அவங்க ரிசைனே பண்ணல, 10 பேர் ரிசைன் பண்ணலை. அதற்கு ஸ்டாலின் எதிர்வினை ஆற்றும் போது என்ன சொன்னார்? நான் வெட்கத்தால் தலை குனிகிறேன்னார். அவரோட கட்டுப்பாட்டில் கட்சி இல்லைன்றதுக்கு அவரே கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து காங்கிரஸ், விசிகா உள்ளிட்ட கட்சிகளை திமுக உள்ளே வச்சு அழிக்குது. உண்மையான ஜனநாயக பிரதிநிதித்துவம் என்பது உள்ளாட்சி அமைப்புகள் தான், எம்எல்ஏ, எம்பி சீட்டு கிடையாது. லோக்கலில் நமக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் நம்மளை திமுக தட்ட ஆரம்பிச்சிருக்கு, காலி பண்ண ஆரம்பிச்சிருக்குன்ற புரிதல் காங்கிரஸுக்கு வந்துருச்சு. இவ்வளோ நாள் புரியாமல் இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் அதிகாரத்தில் பங்கு கேட்டார். இவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் தப்பு கிடையாது. நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு புரியுது, இவ்வளோ பவர் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏன் வந்து அவங்க பிரச்சனையை வளர்த்துக்கிறாங்கன்னா பவர் யாரோடையும் அவங்க ஷேர் பண்ண விரும்பல. அதான் ராகுல் காந்தி சொன்னதாக ஒரு தகவல் கனிமொழியை பார்த்த பொழுது, அதிகாரத்தில் பங்கு முடியாது அப்படின்னு சொல்லும்போது கனிமொழி சொன்ன ஸ்டாலினோட கருத்து அதுதான், திமுகவோட கருத்து அதுதான். அப்போ ராகுல் காந்தியோட கருத்து என்பது, ராகுல் காந்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் வந்து, அன்டெமோக்ராட்டிக் லீடர் லைக் மோடி இஸ் ஷேரிங் பவர், வை கான்ட் அ டெமோக்ராட்டிக் லீடர் லைக் ஸ்டாலின் அப்படின்னா. சர்வாதிகார தன்மை கொண்டவராக அறியப்படுகிற நரேந்திர மோடி தனக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லாவிட்டாலும்
மாற்றுக் கட்சியினருக்கு மந்திரி பதவிகளை கொடுத்து கூட்டணி ஆட்சி தான் நடத்துகிறார். ராம்மோகன் நாயுடு, சிராக் பாஸ்வான், எல்லாமே. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆமாம், அதை வந்து ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. அப்படி கேட்குறவங்கள, அதிகாரத்தில் கேட்குறவங்க, பங்கு கேட்குறவங்கள திமுக இழிவுபடுத்துது. திமுகவோட ஈகோ சிஸ்டம் அவங்களை இழிவுபடுத்துது. அது ஏதோ பாவ காரியத்தை பண்ணிட்ட மாதிரி. ஆகவே இது ஒரு கட்சியோட உரிமை. கொடுக்க மாட்டேன்றது இன்னொரு கட்சியோட உரிமை. ஆனால் இந்த 2 பேரை தாண்டி அதில் கருத்து சொல்கிறவர்கள் திமுகவுக்கு சாதகமாக பேசுவது என்பது திமுகவுடைய வாடகை வாய்கள் இவர்கள் என்பதை மேலும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க காங்கிரஸ்காரன்? அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு கேட்டது தப்பா? அப்போ நீங்கள் மத்தியில் அதிகாரத்தில் இருந்தீங்களா? கேட்டால் கூட்டாட்சி, கூட்டணி ஆட்சின்னு கதை அழைப்பாங்க. உண்மையான ஜனநாயகம் என்பது மத்தியில் கூட்டாட்சினா மாநிலத்தில் கூட்டாட்சி, கிராமங்கள் வரைக்கும் அது கூட்டாட்சி தான். இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனே நடத்தலை, 9 வருஷமாக நடத்தலை, 8 வருஷமாக நடத்தலை. நீ நடத்தியே ஆகணும்னு உத்தரவு போட்ட பிறகும் ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலை. அப்போ தான் ஆள் பிடிக்கிற வேலைலாம் நடக்குது உங்களுக்கு. ஆகவே இது ரொம்ப டீப்பான ஒரு இஷ்யூ. நம்ம இதை, அதாவது அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு கட்சியோட உரிமை. எந்த கட்சி கேட்டாலும் அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது 2 பெரிய கட்சிகளோட கடமை. மாறா தனி மனித தாக்குதல்கள், கூலிப்படையை, வாடகை வாய்களையே விட்டு விமர்சிப்பது என்பதெல்லாம் வந்து இவர்கள் திமுகவிடம் எந்த அளவுக்கு விலை போயிருக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணு எங்களோட பகிர்ந்து வைக்கிறேன். தேங்க்யூ.